2023ஆம் ஆண்டு கப்போது சாதாரண தர பரீட்சையில் வினவப்பட்ட உணவும் போசணியும் தொடர்பான வினாவிடையைப் பார்ப்போம். வினா இலக்கம் 3. சுகாதாரமான உணவை நுகருவோம் எனும் தலைப்பின் கீழ் தயாரிக்கப்பட்ட ஒரு கட்டுரையில் இடம்பெறும் இரு அறிவுறுத்தல்கள் கீழே தரப்பட்டுள்ளன. அதனை பயன்படுத்தி பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. முதலாவது அறிவுறுத்தல், விளைச்சலை அறுவடை செய்வதற்கு 2 வாரங்களுக்கு முன்பாக விவசாய ரசாயன பொருட்களை பிரயோகித்தலை நிற்பாட்டுக. இரண்டாவது அறிவுறுத்தல், பழுதடைந்த உணவை நுகர்வதைத் தவிர்க்க. வினா ஐ. உணவு உற்பத்தி தவிர உணவுகளின் சுகாதாரவியல்பு பற்றி கவனம் செலுத்த வேண்டிய வேறு 2 சந்தர்ப்பங்களை எழுதுக. உணவு கொண்டு செல்லலின் போது, உணவு களஞ்சியப்படுத்தலின் போது, உணவு தயாரிக்கும் போது, உணவு உண்ணும் போது, உணவு விற்பனையின் போது. வினா 2. உணவை வாங்குவதற்காக சந்தைக்குச் செல்லும் நீங்கள் பழுதடைந்த உணவை இனங்காணும் 3 விதங்களை எழுதுக. உணவின் நிறம் வேறுபடுதல், துர்நாற்றம் வீசுதல், ஒட்டுகின்ற வழுவழுப்பான தன்மையாக இருத்தல், உணவின் சுவை வேறுபட்டிருக்கும், உருவத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்கும், காலாவதியாகும் திகதி, முடிவு பெறல். வினா 3இன் பகுதியா. உணவு பழுதடைவதில் செல்வாக்கு செலுத்தும் 2 காரணங்களை குறிப்பிடுக. நுண்ணங்கிகளின் செயற்பாடுகள், அதாவது பாக்டீரியா, பூஞ்சணம் பிடித்தல் போன்றவை. பேரங்கிகளின் செயற்பாடு, அதாவது எலி, கரப்பான் போன்றவை. உணவுக்கும் சூழலுக்குமான தொடர்பு. வினா 3இன் பகுதியா. பழுதடைந்த உணவை நுகர்வதன் 3 பாதக விளைவுகளை குறிப்பிடுக. நோய் ஏற்படும், அதாவது வாந்தி, வயிற்றோட்டம் போன்றவை. ஒவ்வாமை ஏற்படும். உணவு நஞ்சடைதல். மரணம் ஏற்படல்.